இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மறிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிற ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமை உள்ள நாமத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த திருப்பலியிலே பங்கேற்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் என்றும் இருக்கின்றார். ஆண்டவரோடு நாங்கள் இணைந்திருக்கிற பொழுது, ஆண்டவரை விசுவசிக்கிற பொழுது அற்புதங்களையும் அருங்குறிகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கின்றோம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு என்ற நற்செய்தியிலே சொல்லுகின்றார், என்னை காண்பவன் தந்தையை காண்கின்றான். ஆகவே இயேசுவை காண்கிற பொழுது, இயேசுவிலே விசுவாசம் கொள்கிற பொழுது நாங்கள் பரம தந்தைக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழுகின்றோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துவோம். இயேசுவை விசுவசிக்கிற நாங்கள் இன்னும் எங்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தி இயேசு மூலமாக நாங்கள் தந்தையை காண்கின்ற பாக்கியம் உள்ள மக்களாக வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியை ஆண்டவருக்கு உகந்த தூய பலியாக ஒப்பு கொடுக்க எங்களுக்கு தடையாக இருக்கிற எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய மனித பலவீனங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரர்களே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்துறையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து
நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா பெருவிழாவில் உலகுக்கு விண்ணக நலன்களையும் உமது திரு அவைக்கு மன்னிப்பையும் கனிவுடன் அருளுகின்றீர். இன்றைய வாழ்வில் நாங்கள் கடைப்பிடிப்பவை நிலை வாழ்வுக்கு எங்களை இட்டு செல்வனவாக உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறித்தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் என் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்கு குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதியெங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில்: மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர்.
ஆர்ப்பரித்து புகழ்ந்து ஏத்துங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். Alleluia, 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 Alleluia. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 7 தொடக்கம் 14 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையின் உள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு தன்னுடைய பகிரங்க வாழ்வு பணியிலே பல அற்புதங்களை அருங்குறிகளை செய்தவராக, அதிகாரத்தோடு இறைவார்த்தையை போதித்தவராக இருக்கின்றதை நாங்கள் திருவிவிலியத்திலே வாசிக்கின்றோம், காண்கின்றோம். ஆகவே இயேசு தந்தையோடு தனக்குள்ள ஒரு அந்நியோன்யமான உறவை, தந்தையோடு தனக்குள்ள அந்த நெருக்கத்தை அவர் வெளிப்படையாக சொல்லுகின்றார், அதை பற்றி வெளிப்படையாக பேசுகின்றார். தந்தை
என்னுள் இருக்கின்றார், நான் தந்தையுள் இருக்கிறேன் என்று சொல்லி தந்தையோடு அவருக்குள்ள ஒரு பரிபூர்ணமான ஒரு நெருக்கத்தை அவர் வெளிக்காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் அழகாக எடுத்து சொல்லுகின்றார். தந்தையோடு அவருக்கு இருக்குள்ள உறவு. பிலிப்பு இயேசுவை பார்த்து கேட்ட பொழுது, தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று அவர் கேட்ட பொழுது, இயேசு பிலிப்பை பார்த்து கேட்கின்றார், நீ எப்படி இப்படி கேட்கலாம்? இவ்வளவு காலம் என்னோடு நீ இருந்தும் நீ இதை அறிந்து கொள்ளவில்லையா என்று ஆண்டவர் கேள்வி எழுப்புகின்றார். ஆகவே தந்தை அவரோடு இருக்கின்ற அந்த நிலையை அவர் வெளிக்காட்டுகிற பொழுது அதனுடைய நெருக்கத்தை, தந்தையோடு அவருக்கு இருக்கிற உறவை, அவர் ஆழமாக இருக்கின்ற உறவை அவர் வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே. ஆகவே இயேசுவை நாங்கள் எப்பொழுது உற்று நோக்குகிறோமோ, இயேசுவோடு எவ்வளவுக்கு நாங்கள் உறவு கொள்ளுகிறோமோ, இயேசுவை எவ்வளவுக்கு நாங்கள் விசுவசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்கள் தந்தையை மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம், கடவுளை நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம், சாட்சிகளாக மாறுகின்றோம். அன்னை தெரேசா அவனுடைய வாழ்க்கையிலே, அன்னை தெரேசா ஒரு முறை தன்னுடைய கண்ணீர் மடத்தில் இருந்த பொழுது ஒருவர் அவரை கேட்கின்றார், நீர் மதம் மாற்றுவதாக, இங்கே மக்களை கொண்டு வந்து மதம் மாற்றுவதாக பலரும் குற்றம் சாட்டுகிறார்களே என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், ஒரு பொழுதும் இல்லை. இங்கே அனாதைகளாக, ஆதரவற்றவர்களாக, நோயுற்றவர்களாக என்னுடைய இல்லத்துக்கு வருகிறவர்களை நான் குளிப்பாட்டி அவருடைய காயங்களுக்கு கட்டுப்போட்டு அவர்களுக்கு புதிய உடை அணிவித்து அவர்களை நன்றாக கவனித்த பிற்பாடாக நான் அவர்களை பார்த்து கேட்பேன், நீங்கள் இயேசுவை பற்றி அறிய விரும்புகிறீர்களா என்று கேட்கிற பொழுது அவர்கள் திரும்ப கேள்வி கேட்பார்கள், இயேசு உங்களைப் போல நல்லவரா? இயேசு உங்களைப் போல நல்லவரா என்று கேட்கிற பொழுது நான் சொல்வேன், என்னை விட இயேசு நல்லவர் என்று சொல்கிற பொழுது, உங்களை விட இயேசு நல்லவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிற பொழுதுதான் நான் இயேசுவை பற்றி அவர்களுக்கு சொல்லுகிறேன் என்று அன்னை தெரேசா சொன்னார். ஆம் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை தெரேசா தன்னுடைய வாழ்வின் மூலமாக, தன்னுடைய பேச்சினால் சொல்லினால் இல்லை, மாறாக அவர் தன்னுடைய செயலினால் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவராக இருந்தார். இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுத்தார் தன்னுடைய செயற்பாட்டின் மூலமாக. இயேசுவை மற்றவர்கள் அறிந்து கொள்ளச் செய்தார் தன்னுடைய செயற்பாட்டின் மூலமாக. அதே வாழ்வைத்தான் எங்களிடம் இயேசு எதிர்பார்க்கிறார். தந்தை, அதாவது தந்தையினுடைய ஆசீர்வாதத்தை, தந்தையினுடைய வல்லமையை இயேசு தன்னுடைய வாழ்வின் மூலமாக வெளிப்படுத்தினார். புதுமைகள், அற்புதங்கள் மூலமாக தந்தையினுடைய அந்த உண்மை நிலையை அவர் வெளிப்படுத்தினார். தந்தை உண்மையானவர் என்பதை வெளிப்படுத்தினார். தானும் தந்தையும் இருக்கிற அந்த உறவு நிலையை வெளிப்படுத்தினார். அவை கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் மூலமாக கிறிஸ்தவ வாழ்வை அரவணைத்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக, அன்னை தெரேசாவை போல இயேசுவை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக மாறுகிற பொழுதுதான் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வுக்கு உண்மையாகவே நாங்கள் சான்று பவர்களாக மாறுகின்றோம். ஆகவே கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு தந்தையை வெளிப்படுத்தியதைப் போல நாங்களும் இயேசுவை, தந்தையை எங்களுடைய வாழ்வின் மூலமாக, எங்களுடைய சாட்சிய வாழ்வின் மூலமாக, எங்களுடைய முன்மாதிரியான கிறிஸ்தவம் பண்புகளை, மதிப்பீடுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வதன் மூலமாக நாங்களும் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுப்பவர்களாக இருக்க, மாற்றமடைய அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே அவனை பார்த்து அவருடைய இரக்கத்தை இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமேன்.
ஆண்டவரே, அனைத்துறைவா உம்மை போற்றுகிறோம். எலுமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் உறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரர்களே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருளுமை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த பலன்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மால்கம் ரஞ்சித், துணையாயர்கள் மேக்சல் சில்வா, ஜேடி ஆண்டனி, ஆண்டன் ரஞ்சித், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசவாஸ், இவ்விலையில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழில் பங்கோளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதிரக்கத்து உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் என்னை காத்தனுக்கு முடிவுள்ளால் இருப்பதாக. ஆமென். நற்கருணையில் உயிருடலாக இருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. இறைவா வருவான், இதயம் எழுவான், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவான், இதயம் எழுவான், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. தந்தையே, நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என நான் விரும்புகின்றேன். அதனால் நீர் எனக்கு அளித்த மாட்சியை அவர்கள் காண்பார்களாக. அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூய ஆவி உங்கள் ஒருவரை நிறைவாக ஆசிர்வதித்து தீமை அனைத்திலிருந்தும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் சுபத்தினால் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் நிறைய ஆசிர் கிடைக்க இந்த வழியில் மன்றாடுவோம். அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. அன்னிமரியாளுடைய பரந்து பேசலை கேட்டு இவர்கள் எல்லாருக்காகவும் மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சேஷ்டமரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மனிதனை படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இங்கு வாழ செய்யும் இறைவனை நான் பாடுவேன். நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. மனிதனை படைத்து மாண்பினை கொடுத்து என்னை இங்கு வாழ செய்யும் இறைவனை நான் பாடுவேன். 1000 வார்த்தைகளில் தேராது எங்கள் நன்றி. 1000 வார்த்தைகளில்